ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மன்னிப்போம் மறப்போம் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். சில நேரங்களில் ஒருவர் 2 நிமிடங்களில் எதையாவது சொல்லி உங்களை மிகவும் மோசமாக உணர வைக்கிறார். அவர்கள் அதை 2 நிமிடங்களில் சொன்னார்கள். ஆனால் அது 2 மாதங்கள் அல்லது 2 ஆண்டுகளுக்கு பிறகும் உங்களுடைய மனதில் பதிந்திருக்கிறது. அவர்களால் எப்படி முடிகிறது? 2 நிமிடங்களில் ஏதோ நடந்தது. நீங்கள் அதை நினைவில் கொள்கிறீர்கள். பிறருடனான தொடர்புகளின் போது உங்களுடைய மனதிலும் வார்த்தைகளிலும் அதை மீண்டும் மீண்டும் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் உங்களது மனதில் அந்த காட்சியை மீண்டும் மீண்டும் இயக்குகிறீர்கள். ஒரு கிரிக்கெட் போட்டியின் செயல் மறுபதிப்பை போலவே நீங்கள் வெவ்வேறு கோணங்களில் இருந்து மறுபதிப்புகளை பார்த்து அந்த காட்சியை பல்வேறு வகையான எதிர்மறை வழிகளில் மதிப்பிடுகிறீர்கள். மேலும் வெவ்வேறு முடிவுகளுக்கு வருகிறீர்கள். அவற்றில் பெரும்பாலானவை எதிர்மறையான இயல்புடையவை. இதன் மூலம் நீங்கள் அந்த அனுபவத்தை உங்கள் மனப்பதிவேட்டில் வலுப்படுத்துகிறீர்கள். மனதில் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் இயக்கப்படும் நினைவுகளும் அனுபவங்களும் உங்களுடைய ஆழ்மனதில் நுழைகின்றன. இதனால் நீண்ட காலத்திற்கு பிறகும் அவர்கள் உங்களிடம் சொன்னதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு மிகவும் வேதனைப்படுகிறீர்கள். மற்றவர் அவருடைய சுமையை இறக்கிவிட்டு உடனடியாக அதை மறந்துவிட்டார். நீங்கள் நீண்ட நேரம் அதை பிடித்து கொண்டு இருக்காதீர்கள். இது உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் குப்பைகளை எடுத்து தனது வீட்டிற்கு வெளியே உங்கள் வளாகத்திற்குள் எறிந்துவிட்டு அதை மறந்து விடுவதைப் போல. நீங்களும் அந்த குப்பைகளை அங்கேயே விட்டு விடுகிறீர்கள். அதை சுத்தம் செய்ய நினைக்கவில்லை. யாரோ ஒருவர் உங்கள் மீது சில எதிர்மறை வார்த்தைகளை வீசுகிறார்கள். அவர்கள் மறந்து விடுகிறார்கள். ஆனால் நீங்கள் மறக்கவில்லை. அவற்றை உங்களுடைய மனதில் திரும்ப திரும்ப சொல்கிறீர்கள். சில நேரங்களில் இந்த செயலின் மறுபதிப்புகள் உங்களை தூங்கக்கூட விடாது. திருப்தியாகவும் அமைதியாகவும் இருக்க விடாது. நமது நிகழ்காலத்தில் காயம் அல்லது வலியின் நிழல்களை உருவாக்கும் கடந்த கால நினைவுகளை மறக்கும் கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த காலம் ஏற்கனவே போய்விட்டது. உங்களிடம் இப்போது இருப்பது நிகழ்காலம். எனவே விட்டுவிடுங்கள், மன்னியுங்கள், மறந்துவிடுங்கள். மன்னிக்காமல் உங்களால் மறக்க முடியாது. ஆன்மீக ஞானத்தை கேட்பதும் படிப்பதும் சுய பரிசோதனை மற்றும் தியானம் போன்ற ஆன்மீக நுட்பங்களை பயிற்சி செய்வதும் ஆன்மீக புரிதல் மற்றும் அகப்பிரதிபலிப்பின் அடித்தளத்தின் அடிப்படையில் இந்த சக்தியை நமக்குள் வளர்க்க உதவுகின்றன. ஓம் சாந்தி.